ஏக்கா இழிச்சக்கா, இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லைக்கா. சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. உங்களை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேங்க்கா. அப்பா, நான் ஏர்போர்ட்டுக்கு வருவேன்னு நினச்சி பார்க்கல. இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை நான் நேரில் கூட பார்ப்பேன்னு நினைக்கலாம். நான் ஏறுவேன்னு கனவுல கூட நினச்சி பார்க்கலக்கா. அக்கா, உங்களுக்கு நான் எவ்வளோ நன்றி கடன்பட்டிருக்கேன் தெரியுமா? ஏட்டி நெட்டவலி, எனக்கும் தாண்டி சந்தோஷமா இருக்கு. நானும் இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை இப்போ தாண்டி பார்க்குறேன். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏட்டி நெட்டவலி, நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலட்டி இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு நான் ஏறுவேன்னு. ஏட்டி மீன பக்கத்தில் ஃப்ளைட் இருக்குன்னு சொல்லுவாங்க டி. ஆனால் ஃப்ளைட் இருக்குன்னு சொல்றது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பார்த்தது கூட கிடையாது டி. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. எப்போ அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி போகணும்னு ஆசையாக இருக்குடி. ஏட்டி நெட்டவலி, எப்படி ஃப்ளைட் எடுப்பாங்களா கேள்விப்பட்டியோ? ஆமாம் இழிச்சக்கா, கேள்விப்பட்டேன். இன்னும் 10 நிமிஷத்தில் எடுத்துருவாங்களாமா. நம்ம சீக்கிரமாக உள்ளே போகணும். ஆமாக்கா, சீக்கிரம் எல்லாமே கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க. லக்கேஜ் எல்லாமே பார்த்து கவனம் வாட்டர் பாக்ஸில் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அங்கே போனால் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் சோறு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் எல்லாம் நம்மளே தான் எடுத்துகிட்டு போகணும். நான் எவ்வளோ பெரிய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தெரியுமோ? வாங்க ஃப்ளைட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். எம்மா மருமவளே, ஃப்ளைட்டில் தண்ணி சாப்பாடு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்கம்மா. நம்மளாம் ஒன்றும் கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? இது ஃப்ளைட்டு ஃபுட்டுக்கு தண்ணிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் காசு நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணி வாங்குறாங்க, புரிஞ்சுதாம்மா? என்னம்மா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. ஓ, சாப்பாடு தண்ணி எல்லாத்துக்கும் சேர்த்து காசு வாங்குறாங்களா? அப்ப நல்ல சம்பாத்தியம் தான். எவ்வளவு சம்பாதிப்பாங்க ஒரு நாளைக்கு? எப்பா, நினைச்சே பார்க்க முடியல. கோடி கணக்கில் சம்பாதிப்பாங்க போல இருக்குங்க. ஒருவேளை மாமா நம்ம ஒருவேளை சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டா, இவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டா, நம்ம ஃப்ளைட்ஸ்காரங்கிட்ட காசு கலெக்ட் பண்ணி நம்ம கொடுப்பாங்க மாமா. இது ஒரு பெரிய பிசினஸா மாறிடல மாமா. சூப்பரா சொன்னீங்க மாமா. மாமா யார்கிட்ட ஃப்ளைட்ல அங்க வேலை செய்வாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க மாமா. நாங்க சாப்பாடு கொடுக்குறோம், எங்க சாப்பாடு நீங்க கொடுங்கன்னு. ஏடி நெட்டவலி, உனக்கு யோசனை இருக்காதோ? என்ன யோசனை, என்ன அறிவு? வந்த இடத்துல வந்தமா போனமா இல்லாம சாப்பாடு அரேஞ்ச் பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம், எதை பத்தி பேசிட்டு இருக்க நீ? வந்தமா ஃப்ளைட்டை ஏறமா போனமா சுத்தி பார்த்தமா வீடு வந்து சேர்ந்தமா இல்லாம அவங்க கிட்ட கேக்குற இவங்க கிட்ட கேக்குறேன்னு சொல்லி ஜெயில கிட்ட தூக்கி போட்டு வாங்கட்டி கம்மன்னு வாய் வச்சுக்கிட்டு பாரு எவ்வளவு பெரிய ஃப்ளைட்னு பேசாம வாய் வச்சு கம்மன்னு வரணும், புரியுதா? இவ எப்பயுமே அப்படித்தான், உருப்படாம ஒரு பதில சொல்ல மாட்டா. உருப்படாம போறவ எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் பேசுவா. என்னத்த சொல்றது, எல்லாம் என் தலை விதி. இவ்வளவுலாம் கூட்டிட்டு வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். ஏட்டி நட்டவலி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாட்டி? போற இடத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இல்லைன்னா போலீஸ் பிடிச்சு போயிடும் நம்மளைய. நம்ம மூஞ்சிகளை பார்த்து ஃப்ளைட்டுக்குள்ள விடுறதே பெரிய விஷயம். கம்மன் இருட்டி, இல்லைன்னா எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை அப்படியே வச்சு 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 செஞ்சிருவேன்டி. ஃப்ளைட்டுக்குள்ளேயே உன்னை வந்து செஞ்சு எடுத்துருட்டி. கம்மன் இருட்டி. எத்தை, எங்க வந்து கம்முன்னு இருக்கிறது இல்ல, வாய் வச்சுக்கிட்டு சும்மா அலப்பற. என்ன அலப்பற? தாங்க முடியல அலப்பறைய. கம்முன்னு இருங்க அத்தை. என்ன எல்லாம் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. உங்களை எல்லாம் பிடிச்சி போக சொல்றேன், இருங்க. போய் கம்பி எண்ணிட்டு வாங்க. நல்லா உங்களுக்கு 1 2 3 தெரியாதே. போய் அங்க நல்லா சொல்லி தருவாங்க. போய் கம்பி எல்லாம் எண்ணிட்டு வாங்க. நல்லா ஜாலியா களி சோறு தின்னுட்டு வாங்க. இங்க களி கிண்டுங்கடி சொல்லிட்டே இருப்பீங்கல்ல, அங்கெல்லாம் 24 மணி களியே கிண்டி போடுவாங்களாமா. போயிட்டு வாங்க தே, போயிட்டு வாங்க. ஏடி நெட்டவலி, வாய் வச்சு கம்மன் இருக்க மாட்டியோ? பேசாம இருட்டி. ஜெயிலுக்கு போற நீ ஒரேடியே போக வச்சிருப்பலக்கே. கம்மன் இருட்டி. சந்தோஷமா போறது தாண்டி நம்ம போறோம் ஃப்ளைட்டுக்கு. சண்டை போடுறதுக்கு இல்ல, பேசாம இரு வாய் வச்சுக்கிட்டு. எத்தை, எனக்கு தூக்கமா வருதுங்க அத்தை. ஃப்ளைட் எடுக்கும்போது சொல்லுங்க அத்தை, நான் எந்திரிச்சு வரேங்க அத்தை. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குங்க அத்தை. 2 முட்டை, 2 சிக்கன், 2 பிரியாணி பிளேட்ல சாப்பிட்டு ரொம்ப நேரம் என்னால் நிற்கவே முடியலங்க அத்தை. பார்த்துங்க அத்தை, கொஞ்சம் ஃப்ளைட் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு விசில ஊதுங்க அத்தை, வந்துடுறேன். ஏடி என் உயிரை வாங்குற இப்படி வெளியே வந்து என் மானத்தை வாங்குறியாட்டி சின்ன மருமலே. ஏடி வீட்ல உன சோம்பேறி படுக்க வச்சு சோறு போட்டதுனால இப்படியாட்டி வெளியே வந்து மானத்தை வாங்குவேன்? ஏடி இது ஃப்ளைட்டு, இது ஒன்றும் பஸ் கிடையாது விசில் அடிச்சு கூப்பிடுறதுக்கு. இது வானத்துல பறக்கிற ஃப்ளைட்டு டி. வானத்துல பறக்கட்டி, அப்புறம் விட்டுட்டு போயிடுவட்டி. எந்திரட்டி. இந்த அத்தைக்கு எத்தனை தடவை சொன்னாலும் காதுல கேட்காது. சின்ன மருமவ தலையில தூக்கி வச்சு ஆடினாங்கல்ல, இப்ப தலையில தூக்கி வச்சு வரட்டும் ஃப்ளைட்டுக்கு. நம்ம போலாம் வாங்க, லக்கேஜ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போலாம். சின்ன மருமவ தலையில தூக்கி வச்சு வரட்டும், வாங்க போலாம். ஹலோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் நாங்கள் எல்லாரும் உங்களை சந்திக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.